ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்குற இந்த ஐபேடில் வந்து பார்த்திங்கன்னா 4th ஜென்ரேஷன் செம்ம அப்டேட் வரும். இதில் 4th ஜென்ரேஷனு. ஸோ பாக்ஸோடு இருக்குது. 128 ஜிபிக்காகவே வாங்கலாம். 128 ஒரிஜினல் சார்ஜர் இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 8000 ருபீஸ்க்கு தரேன். அதாவது 8000 ரூபாய்க்கு தரேன். 128 ஜிபி ஐபேடில் வந்து 4th ஜென்ரேஷனு. செம்ம நீட்டாக செம்ம தெளிவாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் 14 13 விற்கிறானுங்க பஜாரில். எல்லாமே எங்களுக்கு தெரியும். எதுக்குடா இவ்வளோ கம்மியாக விற்கிறோன்னு எங்களுக்கு தோணும். சரி, என்ன பண்ணுறது, நமக்கு 500 ரூபா கிடைக்குது அப்படின்னு சொல்லி தான் போயிட்டுருக்கோம். ஸோ 8000 ரூபா சரியா. அதாவது ஐபேடில் வந்து 4th ஜென்ரேஷனு 128 ஜிபி சரியா. செம்ம தெளிவாக இருக்குது. பாக்ஸோடு இருக்குது. ரெண்டாவது சார்ஜர் இருக்குது. சார்ஜரு ஒரு தனியாக வாங்கினாலே அதுவே ஒரு 2000 ரூபாய்க்கு மேலே இருக்கும் சரியா. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் மட்டும்தான் தர முடியும். நம்மளால் மட்டும்தான். இது மினி, அதாவது ஐபேட் மினி 6th ஜென்ரேஷனு 4th ஜென்ரேஷன். நல்லா பார்த்தீங்கன்னா ஒன்று காட்டிடுறேன், ஏன்னா ஒன்று கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுல்ல. பாருங்கள், ஐபேட் மினி 4th ஜென்ரேஷனு சார்ஜரோடு இருக்குது. கேமராலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே புதுசாகவே இருக்குது. அதாவது இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் இருக்காப்புல. சினிமாவில் அந்த ட்ரோன் சிஸ்டம் இருக்குல்ல, ட்ரோன் மேலே பறக்க விடுவாங்களே ட்ரோன். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது இது. ட்ரோனுக்காக வச்சுருக்காப்புல. செம்மையாக இருக்குது. செம்ம கண்டிஷனு. ஐடியா இருக்கிறவங்க கேமிங்லாம் போட்டுக்கலாம். இல்லை அந்த கேம்லாம் வீடியோ கேம்லாம் பக்கா விளையாடலாம். ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ திரும்பவும் சொல்கிறேன் 8000 ரூபாய்க்கு தரான்.